மது போதையினால் வன்முறை, மது போதையினால் குடும்பத்தில் மனைவியை துன்புறுத்துறது, குழந்தைகளை துன்புறுத்துறது. இது ஏதோ சாராயத்தில் பீர்ல மட்டும் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கஞ்சாவிலும் இதே போதை தான் இருக்கிறது, அபின்லையும் இதே போதை தான் இருக்கிறது, ஹான்ஸ் போன்றதெல்லாம் இதே போதை தான் அதில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடியது அனைத்துமே ஹராம், தடுக்கப்பட்டது என்றார்கள். எது சாப்பிட்டால் அதிகமாக போதை ஏற்படுமோ அது குறைவானதும் சாப்பிடக்கூடாது என்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் அப்படியே காரணங்களோடு தெளிவுபடுத்துறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லஹு துஃப்லிஹூன். இந்த மது, சாராயம், ஜோசியம் பார்க்கிறது, இது எல்லாம் அருவருக்கத்தக்கது, ஷைத்தானுடைய நடவடிக்கை. விலகிக் கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடையலாம். மதுவை விட்டு விலகிக் கொள்ளுங்க, சூதாட்டத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்க, ஜோசியம் பார்க்கக்கூடிய விஷயத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்க, நீங்க வெற்றி பெறலாம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகியா பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் சாராயத்தின் மூலமா, மது மூலமா, போதையின் மூலமா, அதே மாதிரி சூதாட்டத்தின் மூலமா உங்கள் மத்தியில பகைமையை ஏற்படுத்த அவன் ஷைத்தான் நாடுறான். மதுவை குடிச்சா உங்க மத்தியில சண்டைகள் ஏற்படும், பகைமைகள் ஏற்படும், சூதாட்டத்தின் மூலமும் அதே பகைமை ஏற்படும், தொழுகையினுடைய நினைவே வராது, தொழணும்ன்ற எண்ணம் வராது, அந்த எண்ணத்தை விட்டு ஷைத்தான் அப்புறப்படுத்திடுவான். எனவே இதுல இருந்து விலகிக் கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களை தூண்டுவான், விலகிக் கொள்ளுங்க, எச்சரிக்கையா இருங்க அல்லாஹ் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைய வயதுடைய இளைஞர்களை, பெண்களை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய இந்த தர்பியா நிகழ்ச்சியில் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவத்தை சிந்தனைபூர்வமாக, அறிவுபூர்வமாக, பகுத்தறிவு சிந்தனையோடு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, நல்வழியிலே நடக்கக்கூடியவர்களாக, தீய வழியை விட்டு விலகக்கூடியவர்களாக சரியான சிந்தனையோடு நடக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூகத்திலே இளைஞர்கள், இளைய வயதுடையவர்கள் எல்லாம் தடுமாற்ற நிலையில் அடைந்து மது போதையின் பக்கம், தவறான கலாச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் இளைய வயதில் இருப்பார்கள், ஆண்கள், பெண்கள் இளைய வயதில் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்களை இறையச்சத்தோடு நல்வழியிலே வளர்க்க வேண்டும், தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக, விலகி வாழக்கூடியவர்களாக வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நான் சில தகவல்களை உங்களுக்கும் எனக்குமாக கூறுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக, இளமை பருவத்தை பார்ப்பதற்கு முன்பாக திருக்குரானிலே நீங்கள் பார்த்தால் சிறிய வயது சம்பந்தமான வசனங்கள் குரானில் இடம்பெற்றிருக்கிறது. வயது முதிர்ந்த நிலையில் மனிதன் எப்படி இருப்பான் என்ற வசனங்களும் குரானில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சிறு வயதை பற்றி குரானிலே குறிப்பிடுகிறான். சூர நஹல் என்ற அத்தியாயத்தில் 78வது வசனத்தில், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தாலமூன ஷையா. அல்லாஹ் தான் உங்களை உங்களுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியேற்றினான். தாயினுடைய கருவறையிலிருந்து உங்களை அல்லாஹ் வெளியே கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒன்றுமே தெரியாத நிலையில் இருந்தீர்கள், அறியாத பருவ நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதத லஅல்லக்கும் தஷ்குரூன். அவன்தான், அல்லாஹ் தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய திறனையும், பார்க்கக்கூடிய திறனையும், சிந்திக்கக்கூடிய திறனையும் ஏற்படுத்தினான், நீங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அப்போ சிறிய வயது என்றால் எப்படி இருக்கும் என்றால், உடலிலே ஆற்றல் இல்லாமல், சிந்தனையில் பக்குவம் இல்லாமல், ஒன்றுமே தெரியாத நிலையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரியக்கூடியவர்களாக சிறு வயதில் நாம் இருக்கின்றோம். குர்ஆன் பேசுகிறது, சிறிய வயதுடைய மனிதனுடைய நிலையை பேசுகிறது. பச்சிலம் பாலகனுடைய, குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் வலிமை பெறுகிறது, அறிவாற்றல் வளருகிறது என்று பேசுகின்றது. அதே மாதிரி வயது முதிர்ந்த பருவம், அனுபவங்கள் எல்லாம் பல விஷயங்கள் கற்று இருக்கக்கூடிய, வயது முதிர்ந்த இருக்கக்கூடிய வயசான காலகட்டத்தில் மனிதன் எப்படி இருப்பான் குர்ஆன் பேசுகிறது. அதே நஹல் என்ற அத்தியாயத்தினுடைய 70வது வசனம்,
வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும் வ மின்கும் மை யுரத்து இலா அர்தலில் உமுர். அல்லாஹுதான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களை கைப்பற்றுவான். உங்களில் வயது முதிர்ந்த நிலை வரைக்கும் கொண்டு செல்லப்படக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? படைத்ததும் அவன்தான், கைப்பற்ற இருப்பதும் அவன்தான். உங்களில் சிறிய வயதில் உயிரை கைப்பற்றக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க, வயது முதிர்ந்த தள்ளாடக்கூடிய நிலையில் கைப்பற்றக்கூடிய நிலைமையிலும் மனிதர்கள் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வயது முதிர்ந்த அந்த தள்ளாடக்கூடிய பருவத்தில் மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? லி கைலா யாலம பாத இல்மின் ஷையா, அறிந்த பிறகு அறியாதவனாக இருப்பான். மறதியினால், பலவீனத்தினால், எல்லா அனுபவங்களும் தெரிந்த பிறகு ஒன்றுமே தெரியாத நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுவான் என்று குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் வயசான தாத்தா பாட்டிமார்கிட்ட பேசுனீங்கன்னு வைங்க, எல்லாம் மறந்து மறந்து போயிடுது தம்பின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் பார்க்கலாம். நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் சரிதான், நிறைய வயசானவங்களாக அவங்க இருந்தாலும் சரிதான், பலவீனம் மூளையில் ஏற்படுகிறது, உடலில் அவர்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக வயது முதிர்ந்த காலகட்டத்தில் மனிதனுடைய நிலையை குர்ஆன் பேசுகிறது. அவனுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய பருவமாக அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு உடல் ஆற்றல் இருக்காது. அவன் நல்லவனாக நடக்க வேண்டும் என்று கருதினாலும் கூட அவனுடைய உடலில் பலவீனம் அடைந்த பிறகு எதுவுமே அவனால் செய்ய முடியாது. சிறிய வயதில் அவன் எதனா செய்யலாம்னா அவனுக்கு அறிவே இல்லை. உடல் ஆற்றலும் கொஞ்சம் கொஞ்சமாக, அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய பருவமாக இருக்குது. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் தான் ஒரு மனிதனுக்கு சிந்தனை சீராக இருக்கும், அவனுக்கு நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய உடல் ஆற்றல் வல்லமை அவனிடத்தில் இருக்கும். உடல் ஆற்றலும் இருக்கும், அவனுடைய சிந்தனையும் அவனுக்கு சீராக இருக்கக்கூடிய அளவுக்கு அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான் இளமை பருவத்தில். ஆக மனித இனமாக இருக்கக்கூடிய நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? உடல் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து, பகுத்தறிவு என்ற சிந்தனையும் கொடுத்து, நல்வழி எது தீய வழி இது என்ற கண் முன்னால் கொடுத்து, நீ விரும்பினால் நல்ல வழியில் நடக்கலாம், நீ விரும்பினால் தீய வழியில் நடக்கலாம். உன்னை கைப்பிடித்து யாரும் நல்வழியின் பக்கம் வாப்பா என்று கைப்பிடிச்சு யாரும் நல்வழியின் பக்கம் கூப்பிட மாட்டாங்க. தீய வழியின் பக்கம் நீ போய்தான் ஆகணும் என்று யாரும் வற்புறுத்த மாட்டாங்க. நல்வழியும் தீய வழியும் உன் கண் முன்னால் இருக்கும். நீ நல்வழியை எடுத்துக்கொண்டு சகித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னுடைய இறப்பிற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கலாம், சொர்க்கத்தை நீ அடையலாம், வெற்றி பெறலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த இளமை பருவத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்நாளை, வயதை தவறான வழியில் நீ பயன்படுத்தினால், செயல்படுத்தினால் உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் இறப்பிற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய் என்றும் இஸ்லாம் பேசுகிறது. ஆக சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நல்வழியும் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கெட்ட வழியும் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அறிவை கொண்டு நல்வழியின் பக்கமும் நம்மளால் செல்ல முடியும், நம்ம அறிவை கொண்டு தீய வழியின் பக்கமும் செல்ல முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சமுதாயத்தில் தீமையான காரியத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். தவறான வழியில் செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் நீங்கள் அதிகமாக பார்க்கலாமே தவிர நல்வழியை நோக்கி போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. இப்போ மூளை என்ன செய்யும்? அதிகமான மக்கள் போகக்கூடிய பாதையின் பக்கம் போ என்று தானே தூண்டும். இல்லை, மூளை சொல்லக்கூடியதெல்லாம் நாம் செய்ய முடியாது. எது சரியானதோ அதைத்தான் நாம் செய்ய முடியும் என்ற முடிவு எடுக்க வேண்டும். ஷைத்தான் கெட்ட வழியை அலங்காரப்படுத்தி அழகாக்கி காட்டுவான். கெட்ட வழியின் பக்கம் போக முடியாது, நல்வழியின் பக்கம்தான் போக வேண்டும் என்ற முடிவெடுக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரியாக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்று நமக்கு தெரியும். இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக ஆக்கி கொண்டார். அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட் அவர். அல்லாஹ் எந்த காரியத்தை சொன்னாலும் கட்டுப்படுவார். அல்லாஹ்வுடைய பேச்சை மீறவே மாட்டார்.
இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். கட்டுப்படு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் நான் ரப்புக்கு கட்டுப்பட்டுட்டேன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று உடனடியாக சரணடைஞ்சிருவார். அப்பேற்பட்ட கட்டுப்படக்கூடிய தன்மை, அல்லாஹ் என்ன சொன்னாலும் நிராகரிக்காத அந்த தன்மை, அல்லாஹ் மகனையே அரு என்று சொன்னால் கூட அறுக்க தயார் என்று முன் வரக்கூடியவர். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மற்றவர்கள் வணங்கக்கூடிய கடவுளர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். லா யசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாவை விட்டு விட்டு வேறு எந்த கடவுள்களை எல்லாம் இவர்கள் வணங்குறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஏசாதீங்க, திட்டாதீங்க. ஏன் தெரியுமா? அவங்க அறியாமல் அல்லாவை திட்டுவாங்க. நீங்கள் திட்டினா என்ன செய்வாங்க? அவங்க திட்டுவாங்க. பிற மத கடவுளர்களை ஏசாதீர்கள் என்று சொன்ன மார்க்கத்தில் பிற மதத்தினுடைய சிலைகளை உடைக்குமாறு சொல்லப்பட்டிருக்குமா? இங்கே உடையுங்கள் என்பது கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே கொள்கை ஏற்றுக்கொண்டா, எல்லாரும் முஸ்லீமாக இந்த மக்கள்லாம் மாறிட்டாங்கன்னா அவங்கள அதை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இப்போ எதற்காக இது சொல்கிறேன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களிடத்தில் சிலையை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிலையை கடவுளாக வணங்கக்கூடிய மக்கள் மத்தியில் தன் மக்களை உணர்த்துவதற்காக சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து கையில் இருந்த அந்த கோடாரியை வைத்து உடைத்து அந்த கோடாரியை பெரிய சிலையினுடைய கையில் வைத்து விட்டு வந்து விட்டார். அப்போது மக்கள் வெளியூர் போனவங்க வர்றாங்க, வந்து பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இதை செஞ்சவங்க யார், இதை யார் செஞ்சிருப்பா என்று அவங்க மத்தியில் ஒரு கேள்வி வருது. கேள்வி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சமியனா ஃபத்தன் யுதுக்கருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். உடைப்பேன் என்று சொன்னவர் யார் தெரியுமா? இப்ராஹிம் என்பவர் தான் அதை செய்திருப்பார். அவர்தான் இதை பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இந்த கல்லை வணங்காதீங்க, இந்த சிலையை வணங்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, இதெல்லாம் படைச்ச ஒரே இறைவனை வணங்குங்க, நீங்களாக உருவாக்கியதை எதையும் வணங்காதீங்கன்னு சொன்னவர் அவர் தான். ஒரு நாள் உடைப்பேன் என்று சொன்னவரும் அவர் தான். அவர் தான் உடைச்சிருக்கணும் என்று பேசும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சமியனா ஃபதன், அவர் ஒரு இளைஞராக இருந்தார் என்று பேசுகிறார்கள். இளைய பருவத்தில் உள்ள ஒரு நபராக அவர் இருந்தார். அவர் பேர் இப்ராஹிம் என்று அந்த மக்கள் பேசினார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்றான். இன்னும் நீண்ட சம்பவம் அது. அதுக்கப்புறம் மக்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ தான் செஞ்சியா? அவர் என்ன சொல்கிறாரு, இது பேசக்கூடியதாக இருந்தால் இந்த சிலைகள்கிட்ட கேட்டு பாருங்களேன், பெரிய சிலையினுடைய கையில் தானே கோடாரி இருக்குது, இந்த பெரிய சிலை தான் உடைச்சது, கேட்டு பாருங்கன்றார். அப்புறமா தனக்குள்ளேயே பேசிட்டு இது பேசாத அப்படின்றாங்க. அப்படின்னு வந்து சொன்ன பிறகு இதைத்தானே நான் இத்தனை ஆண்டு காலம் சொன்னேன்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார், விளக்குறார். ஒன்றுமே உங்களுக்கு நன்மை செய்யாத தீமை செய்யாத ஒன்ற விஷயத்தை நீங்கள் வணங்குறீங்களா, அது பேசாது உதவி செய்யாது என்று தெரிந்த பிறகு அதற்கு நீங்கள் கையேந்துறீங்களா என்று அவர் புரிய வைத்தார், சிந்திக்க வைத்தார் என்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்போது ஒரு இளமை பருவத்தில் ஒரு மனிதன் தவறான வழிக்கு போகக்கூடியவனாக இருக்கக்கூடிய பருவம் எல்லா காலகட்டத்திலையுமே. ஆனால் இவர் இளமை பருவத்தில் மக்களை இணை வைப்பில் மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்களை சிந்திக்கக்கூடிய விதமாக அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடியவராக, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவராக இளமை பருவத்தில் இருந்தாரே, அப்படிப்பட்டவர்களாக நாம் இளமை பருவத்தை அல்லாவுடைய பாதையில் கழிக்க வேண்டுமே தவிர, சிந்தனை பூர்வமான பாதையில் கழிக்க வேண்டுமே தவிர, மூட நம்பிக்கையிலேயோ போதையிலேயோ தவறான நடத்தையிலேயோ இந்த இளமை பருவத்தை கழிக்கக்கூடாது என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் மறுமை நாளில் விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் 7 வகையினரை அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று சொன்னாங்க. சூரியன் தலைக்கு மேலே நிற்கும். நாம் கணக்கிடக்கூடிய நாளில் 50,000 வருஷத்துக்கு ஈடான ஒரு நாளில் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும் பொழுது வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பாங்க மக்கள் எல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். மறுமை நாள் என்ற நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களையும் விசாரிப்பான்ல. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய அத்தனை நபர்களையும் ஒரு பெரும் வெட்ட வெளியில் அல்லாஹ் ஒன்று திரட்டி விசாரிப்பான். உலகமெல்லாம் அழிச்சிட்டு இன்னொரு உலகத்தை அல்லாஹ் உருவாக்கி அதில் வெட்ட வெளியில் சூரியன் தலைக்கு மேலே அல்லாஹ் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரித்து எல்லாருக்கும் நீதியாக தீர்ப்பு வழங்குவான். நல்லவர்களுக்கு சொர்க்கம், கெட்டவர்களுக்கு நரகம் வழங்குவான் என்று இஸ்லாம் பேசுக. குர்ஆனில் ஹதீஸில் நிறைய வசனங்கள் பார்க்குறோம். அதில் 7 வகையினர் அல்லாஹ் வந்து சூரியன் படாதவாறு அல்லாஹ் காப்பாற்றுறான். அந்த 7 வகையினரில் ஒருவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இளமை பருவத்தை
வணக்க வழிபாடில் ஈடுபடுத்தி கொண்டவர்கள், வணக்க வழிபாடுகளில் தன்னை மூழ்கியவர்கள், அதிலேயே அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள் தான் அதில் ஒரு சாராராக ஒரு வகையினராக வருவார்கள். 7 பேரில் ஒருவர் யார் என்றால் இளமை பருவத்தை நல்வழியில் செலவிட்டவங்க, வணக்க வழிபாடுகளில் செலவிட்டவங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்போது இந்த சிறிய வயது என்ற விஷயத்தை குர்ஆன் பேசுது, வயது முதிர்ந்த தள்ளாடக்கூடிய அந்த வயதையும் பேசுகிறது, அதற்கு இடைப்பட்ட காலமான இந்த இளமை பருவம் இருக்குல்ல இதையும் பேசுது. இளமை பருவம்னு சொன்ன உடனே அது என்ன வயசு வரைக்கும் என்ன வயசுன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னு வைங்க, ஒரு குழப்பமே ஏற்படுது. மக்கள்கிட்ட ஒரு 50 வயசு உள்ளவராக இருப்பார்னு வச்சுக்கோங்க, அவரை பார்த்து நீங்கள் இளைஞரானா நான் இளைஞரெல்லாம் வேறு யார் இளைஞராக இருப்பார்னு கேட்குறாரு. யாருமே வயது ஏறினதை ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. வெள்ளை முடி வந்துருச்சு, இதெல்லாம் பித்த நிறப்பான்றாங்க. பித்த நிறம் தான், இதெல்லாம் வயது முதிர்ந்த காரணத்தினால எனக்கு வரல. அப்போ 50-55 வயசு ஆனாலும் கூட தன்னை இளமை பருவமாக சொல்லிக்கொள்ளவே மக்கள் ஆசைப்படுறாங்க. அதனால தான் டை அடிக்கிறாங்க, வெள்ளை முடியை காட்டாமல் இருந்துடுறாங்க, அது தகுந்த மாதிரி ஆடைகள்லாம் வடிவமைச்சு போடுறாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு வயதை நிர்ணயிக்கலை. நீங்கள் 50 தாண்டி விட்டால்தான் நீங்கள் முதியவர் என்றெல்லாம் வயது ரீதியாக சொல்லாமல் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் உடல் ஆற்றலும் சிந்தனையும் சீராக இருக்கக்கூடிய பருவம் தான். அப்போ இந்த மாதிரி இந்த இளமை பருவத்தில் நல்ல காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும், தவறான வழியிலையும் செல்ல முடியும். எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் என்னுடைய மனோ இச்சைக்கு இடம் தராமல் நான் நல்வழியில் தான் செல்வேன் என்று முடிவெடுத்து செயல்படுறோமே, இதுதான் முக்கியமாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இளமை பருவம். அதில் நாமும் சரியானவர்களாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளையும் சரியாக வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும், கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மார்க்க ரீதியான சில உபதேசங்கள் இருக்குங்க, நடைமுறை சார்ந்து ஒரு புள்ளி விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோம், எப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எதில் எல்லாம் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் யாரோட படிக்கிறதுக்காக ஸ்கூலில் எந்த நபர்களோடு போய் உட்காந்து படிக்கிறாங்க, காலேஜில் எந்த நபர்களோடு போய் உட்காந்து படிக்கிறாங்க, எந்த சூழ்நிலையான மக்களோடு நம்ம பிள்ளைகள்லாம் சேர்ந்து பழகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய பிள்ளை வளர்ப்பை அமைத்து கொண்டால்தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். இல்லை என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், அவன் பாதுகாப்பாக தான் இருப்பான் என்று கண்மூடி இருக்க முடியாது. என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வர்றான், அதனாலலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கண்மூடி இருந்து விட்டால் எந்த விதமான பாதுகாப்பும் கிடைக்காது. ஒரு புள்ளி விவரம் பாருங்கள், 2018-19 காலகட்டத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் இருக்கல, சுகாதாரத்துறை, அவங்க வெளியிடக்கூடிய சில புள்ளி விவரங்கள். அதாவதுங்க, உலகம் முழுவதுமாக 30 லட்சம் பேர் மது குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களாம். 2018-19 வரக்கூடிய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 24 ஆயிடுச்சு. இப்போது அவங்க வெளியிட்டது 18-19 காலகட்டத்துடைய அறிக்கையை நான் சொல்கிறேன். 30 லட்சம் நபர்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் மதுவில், சாராயத்தில், போதையில் அடிமையாக இருக்கிறாங்க, குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதில் 15 வயசுலேருந்து அதற்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கக்கூடியவங்க, 15லேருந்து ஏறக்குறைய 30-35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் 13% இருக்கிறாங்களாம். 13லேருந்து 17% வரைக்கும் இந்த வயதுடையவர்களாக இருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. அதில் இந்தியாவை மட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் 2,60,60,000 நபர்கள் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு மரணிக்கிறாங்களாம். இந்தியாவில் மட்டும் போதையினால் இறக்கக்கூடியவர்களுடைய சதவிகிதம் 2,60,60,000 நபர்கள். 13% இளைஞர்கள் இறந்து போகிறாங்களாம். 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்காங்களே இந்த வயசில் உள்ளவங்க, 13% நபர்கள் எதில் இறந்து போகிறாங்க? இப்போ நான் சொன்ன புள்ளி 2,60,60,000 நபர்களில் 13% இளைஞர்களாக இருக்கிறாங்க
என்றதை ஒரு புள்ளி விவரம் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விவரிக்கக்கூடிய அறிக்கை. அதே மாதிரி தேசிய அளவில் எடுக்கப்பட்ட 2 ஆய்வில் ஒரு ஆய்வில் பாருங்கள், 3/4 நபர்கள் இதில் ஆண்களாகத்தான் இருக்கிறாங்களாம். இதில் இறந்து போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. பெண்களும் கூட போதைக்கு அடிமையாகி கொண்டு மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்றதை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதில் இந்த சென்னை மாதிரி ஒரு 3 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, 10, 9, 8, 9, 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எல்லாம் இந்த கஞ்சா, இந்த ஹான்ஸு, பான்பராகு, மாணிக் சந்து இது போன்ற குட்கா வகையில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா என்று எடுக்கப்பட்ட ஆய்வில் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் 9% நபர்கள் இதில் அடிமையாக இருக்கிறாங்க. மாணவர்களில் 9, 10, 11, 12 படிக்கிறாங்கல்ல, இந்த மாணவர்களில் 9% நபர்கள் இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு நிமிஷத்துக்கு 6 நபர்கள் இறக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ பாதிப்பு சாதாரணமானது கிடையாது. விரிவான அறிக்கை, நான் சுருக்கமாக மட்டும் தேவையானது மட்டும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது இதனுடைய இறப்பு சதவீதம் பாருங்கள், பாதிப்பு ஆகக்கூடிய சதவீதம் எடுத்து பாருங்கள், எந்த வயதில் அதிகமாக பாதிப்பு அடையக்கூடியவர்களாக இருக்காங்கன்றதை பாருங்கள். ஸ்கூல் படிக்கக்கூடிய 11 வயது பருவம், சின்ன வயது பருவம், அதில் பாருங்கள், அவன் படிப்பில் மார்க் எடுக்கிறதுல, மனப்பாடம் பண்ணுறதுல, எக்ஸாமில் தேர்ச்சி ஆகிறதுல இருக்க வேண்டிய ஒரு பருவத்தில் அவனை பக்கத்தில் உள்ள மாணவர்களோ அந்த சூழ்நிலையோ அவனை போதைக்கு அடிமையாக பான்பராகு, ஹான்ஸு போன்ற பீடி, சிகரெட் போன்ற விஷயத்தில் அடிமையாக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. பெண்கள் உட்படங்க, நீங்கள் ஆண்கள் மட்டும் நினைக்கிறீங்க, பெண்கள் உட்பட ஸ்கூலில் எடுக்கப்பட்ட விஷயத்தில் கல்லூரியில் இது போன்ற ஆய்வு முடிவுகளை வெளியிடுறான். அப்போ எந்த மாகூலில் நம்ம பிள்ளைகள் வளர்கிறாங்க, அது முக்கியமானது. ஒரு விஷயத்தை பாதுகாப்பு நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தால்தான் நம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதாச்சா? இது இல்லாமல் இந்த இறப்பு எப்படிலாம் ஏற்படுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த போதையால் இருக்கக்கூடிய நேரத்தில் வன்முறை ஏற்படும். குடிச்சிட்டு இருக்கும் பொழுது மூளை சீராக இருக்காது இல்லையா? போதையாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்குலாம் மாறிடுச்சு. இப்போது கூல் லிப்பு என்ற முறையில் போதை இருக்குது. கூல் லிப்பு என்ற பேரில் குயிக் ஃபிக்ஸ் இருக்குல்லங்க, இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டுவோமே நம்ம, குயிக் ஃபிக்ஸு, அதிலெல்லாம் போதை தயாரிக்கிறானுங்க. மெடிக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடிய காக் சிரப், அதிலெல்லாம் போதையை தயாரிக்கிறான். நம்ம எந்த பொருட்கள்லாம் இதெல்லாம் போதைக்கு வருமா என்று தெரியாத விஷயங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இளமை பருவத்தில் போதை ஈடுபடுத்தக்கூடிய நிலையை பார்க்குறோம். யோசித்து பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுடைய கண்காணிப்பில் நம்ம சரியாக இருக்கணும். இவன் யார் கூடலாம் பழகிறான், கரெக்டான டைமுக்கு வர்றானா, தொழுக போகிறானா, அப்படி செல்ஃபோனில் யார் நம்பர்லாம் இருக்குது, இவன் யார் கூட தனியாக பேசுகிறான், தவறான நபர்களோட தோழமையில் இருக்கிறானா என்றதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ வன்முறை ரீதியான விஷயத்தில் இறப்பு ஏற்படுகிறது. 2 பேர் குடிச்ச உடனே போதையில் இவன் ஆயுதம் எடுத்துக்கொள்கிறது, அவன் ஆயுதம் எடுத்துக்கொள்கிறது, 2 பேரும் எடுத்து குத்துறதுனால உயிர் போயிடுது. இப்படி வன்முறையினால் உயிர் போகுது. இன்னொரு வகை எப்படி உயிர் போகிறது என்றால், குடித்த பிறகு போதையாக இருப்பான். போதையாக இருக்கும் பொழுது இவனோட கூட இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ ஏதோ ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஆயுதம் எடுத்து அப்படியே ஒரு சொருகிடுவான். அதன் மூலமாக இறந்து போயிடுவான். இல்லை இவனே தன்னை மாய்த்து கொள்வான். ஒரு துன்புறுத்தல் நடக்கும். உயிர் போகவில்லை என்றால் பெரிய அளவுக்கு மனைவியை, குழந்தைகளை துன்புறுத்துவான். 3வது பாதிப்பு என்னென்னா, இந்த ஆல்கஹால் கொஞ்சமோ அதிகமோ யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு கல்லீரல் போயிடும். இந்த கல்லீரலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்றான் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறான். ஆனால் என்னென்னா, இந்த கல்லீரல் இருக்குது பாருங்கள், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லையே இது பாதிப்பு ஆகிறது உடனடியாக காட்டாது. அதனால தான் குடிக்காரன் திருப்பி திருப்பி குடிச்சிட்டே இருக்கான். உடனடியாக அது ரிஃப்ளெக்ட் காட்டாது. அது பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதே என்பது அதனுடைய கடைசி காலகட்டத்தில் தான் தெரியும். அது செயலிழந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மலத்திலேருந்து ரத்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து காமிக்கும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். அவன் ஏதோ அப்போ தான் அது வருதுன்னு நினைக்கிறான். இல்லை, இவன் குடிச்ச 5 வருஷம் 6 வருஷம் குடிச்சிட்டு வந்தால் பாருங்கள், மொத்தமாக கொண்டாந்து காட்டும். அது உடலில் இருக்கக்கூடிய பல உறுப்புகள் சேதமடையும்.
இது போன்ற பாதிப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த இளமை பருவத்தில் செய்யக்கூடிய இது போன்ற தவறுகள் எல்லாம் இவன் உணரக்கூடிய காலத்தில் இவன் உயிரோடு இருக்க மாட்டேங்கிறான். இவன் உணரக்கூடிய காலத்தில் இவன் உயிரோடு இருக்க மாட்டேங்கிறான். அல்லது இவன் அந்த மாதிரி காலகட்டத்துக்கு போன பிறகு மற்றவனுக்கு இவன் அறிவுரை சொல்கிறான் பாருங்க, இவனுடைய அறிவுரை எடுபட மாட்டேங்குது. ஒருத்தன் 50 வயசில் நான் குடிச்சு என் உறுப்பு போயிடுச்சு பாடுறா என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவன் போகிறான். ஆனாலும் அவனுக்கே அது பயனுள்ளதாக இல்லை, அவன் பேச்சை யாரும் கேட்கறதாகவும் இல்லை. இப்படி அனாதையாக விடக்கூடிய நிலையில், பலவீனமான நிலையில், நோயாளியான நிலையில், ஏன் அதிகமான கேன்சர் இதனால் தான் ஏற்படுகிறது. ஆல்கஹால் காரணமாகத்தான் அதிக சதவிகிதம் கேன்சர் என்ற நோய். அதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. கீமோதெரப்பி போன்றதெல்லாம் அப்படியே உடலில் வச்சான்னு சொன்னால் உடலில் உள்ள ஒரு முடி நிற்காது. செல்களை அழிப்பதற்காக, கெட்ட செல்களை அழிப்பதற்கு நல்ல செல்களையும் சேர்த்து அழிப்பான். புருவ முடி கூட கீழே விழுந்துடும். கீமோதெரப்பி என்பது அவ்வளவு ஒரு கொடூரமான மருத்துவம். இதெல்லாம் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவம். அப்போ இது போன்ற ஒரு நிலைகள் எல்லாம் இதனால் ஏற்படுகிறது. அப்போ இந்த பாதிப்புகள் எல்லாம் நாம் தெரிந்தால்தான், இது போன்ற மாஹூலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது தெரிந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கலாம் என்பதற்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சில சம்பவங்கள், இது புள்ளி விபரம், சம்பவங்கள் ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், கீழக்கரையில் கடந்த ரமலான் என்று நினைக்கிறேன், அல்லது அதற்கு முந்தைய ரமலான், நம்முடைய பள்ளிவாசல்களில் இரவு தொழுகை நடக்குது. சுன்னத் ஜமாத் 27வது நாளில் அப்போ தான் லைலத்துல் கதர் நினைக்கிறாங்கல்ல, 21, 23, 25, 27, 29 என்ற 5 இரவுகளை தேட சொன்னாங்க ரசூல்லா. இவங்க 27 மட்டும்தான் சொல்லி 4 இரவுகளை தேட மாட்டாங்க. அந்த 27வது இரவில் இது நடக்குது. நம்ம பள்ளிவாசலில் 500 ஃப்ளாட் என்ற கிளை அங்கே இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளையில் பெண்கள் தொலை வர்றாங்க. அங்கே ஒரு கஞ்சாவுக்கு அடிமையான முஸ்லீம் இளைஞர்கள், பாருங்கள், முஸ்லீம் பேர் இம்ரான் என்ற பேர், இப்படி பல பேர்களை கொண்டவன் ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு கும்பலாக உட்கார்ந்து கொண்டு கஞ்சாவை அடித்து கொண்டு போதையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள இடத்துல. நம்ம சகோதரர் ஒருத்தர் தட்டி கேட்க போகிறார். அவங்க பெண்கள் போனால் போகட்டும், பெண்கள் போகிற வழிப்பா இது, இங்கே உட்காராதீங்கன்னு அனுப்புகிறாங்க. அவங்க போனால் போகிறாங்க, நான் இங்கே உட்கார்றோம் என்று உட்காருகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சகோதரர், நம்ம சகோதரர் பள்ளிக்கு இப்படி அங்கே ஒரு கூட்டம் போதையில் உட்காந்துருக்கிறான், பெண்கள் போகிற பாதை அது, இப்போ தடுத்தா அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே அப்படி ஒரு கூட்டமாக தொழுகையை விட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. இந்த கூட்டம் பார்த்தோன்னே அலறிச்சு ஓடிட்டான். இந்த கூட்டம் எல்லோரும் ஓடி போயிட்டான். போனவன் ஒரு 2 வீலரை நம்ம மர்க்கஸ் முன்னாடி விட்டுட்டு போயிட்டான். 2 வீலரை இங்கே விட்டுட்டு போயிட்டான். அப்போ ஒரு ஆள் அனுப்பி இந்த 2 வீலரை கொடுத்து அனுப்புங்கன்னு கேட்குறான். அந்த நபரை அங்கே வர சொல்லு, அவன் வாங்கிட்டு போகட்டும் என்று நம்ம சொல்லி அனுப்பிச்சோம் இல்லையா. அதற்கு பிறகு அருவாளோடு ஆயுதங்களோடு 20 பேர் இந்த கஞ்சாவுக்கு அடிமையான, போதைக்கு அடிமையான நபர்கள் வர்றானுங்க, ஆயுதங்களோடு வர்றானுங்க. நம்முடைய சகோதரர்கள்லாம் ஆயுதங்களால் தாக்குகிறார்கள். அப்படியே தொடை பகுதியை எடுத்து குத்தி கொதறி எடுக்கிறான். தொடையில் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கு செல்லக்கூடிய, இதயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நரம்பும் சேர்த்து அருந்து விடுகிறது. அதோடு சேர்த்து கழுத்தில் கொண்டு அறுக்க வருகிறான். இன்னொருத்தர் காப்பாற்றி தள்ளி விடுகிறார். அதற்கு பிறகு இவர்களெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உயிர் பிழைத்து வந்திருக்கிறார்கள். அது தனி விஷயம். இவங்களுடைய கஞ்சாவுடைய செல்வாக்கின் காரணமாக காவல்துறையிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செல்வாக்கு, பணத்தை வச்சு, இந்த கஞ்சா பொருளாதாரத்தை வச்சு இவங்க தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. கீழக்கரை, இது கீழக்கரையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரில் இப்போது நடந்த சம்பவம். பேர்லாம் முஸ்லீம் பேர், வயதெல்லாம் இளைய பருவ வயது, 13 வயது, நல்ல வழியில் செல்ல வேண்டிய, படித்து டாக்டராக இன்ஜினியராக நல்லா சம்பாதிக்கக்கூடிய பருவம். பள்ளிவாசலில் பாங்கு சொல்லி காம சொல்லி தொழுகையில் நின்று துவா கேட்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய இளைஞர்கள் எந்த பக்கம் இருக்கிறான். இது ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஆக இளமை பருவம் என்பது ஒரு தடுமாற்றமான காலகட்டம். தவறான வழியில் செல்லக்கூடிய இளைஞர்கள் நம்ம பிள்ளைகளை வழிகெடுத்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக நம்ம இறையச்சத்தை அவர்களுக்கு போதித்து
அவர்களை கண்காணித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நமக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்பேற்பட்ட கொடூரமான சம்பவங்கள். அதே ஊரில் முஸ்லீம் முஹல்லாவில் நடந்த இன்னொரு விஷயம், ஒரு 13 வயது திருமணம் ஆவதற்கு தகுதியான ஒரு வயதில் பெண்ணெல்லாம் பார்த்து கட்டி வைப்பதற்கு தயாராகக்கூடிய அந்த நேரத்தில் மாப்பிள்ளை பிணமாக இருக்கிறார், தற்கொலை செய்து இறந்து விட்டார். என்னடா ஒன்றுமே புரியல, நல்லா தானே இருந்தார், ஆரோக்கியமாக இருந்தார், நல்ல எல்லாம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு, ஏன் இறந்துட்டாருன்னு பார்த்தா இளைய வயதில் போதைக்கு அடிமையாகி 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 அவருடைய ஆண்மை தன்மையை போய்விட்டதான். மருத்துவ அறிக்கையில் வெளியிடுகிறார்கள், ஆண்மை தன்மை போனதுனால எங்கே ஆம்பளை இல்லைன்னு சொல்லி நம்மளை சொல்லிடுவாங்களோ, நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோன்றதுனால உயிரை தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். ஒரு முஸ்லீம் தற்கொலை பண்ணால் அவங்க நரகத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு, அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். தற்கொலை செய்தவருக்கு ஜனாசா தொழுகை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கவில்லை. அப்போ மற்ற கடன்காரர்களுக்கெல்லாம், கடனில் இறந்து போனவர்களுக்கெல்லாம் ரசூல்லா சொல்லுவாங்க, உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை வைத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி கூட இவருக்கு சொல்லலை. ஜனாசா தற்கொலை செய்து இறந்து போனவருக்கு நீங்கள் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை அப்படி கூட சொல்லலை, தொலை வைங்கன்னு சொல்லி. அப்படி தொலை வைக்காமல் சென்று விட்டாத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு தீமையில் டெய்லி இப்போ எடுத்து பார்த்தா கூட கரண்ட்டில் சென்னையில் பப்பில் ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கார், அங்கே போதையில் முஸ்லீம் பையன் அப்படியே அங்கே இறந்து போயிருக்காரு. இப்போ நடந்த ஒரு சம்பவம். எங்கே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் போதையில் இவ்வளவு இறப்புகள், இவ்வளவு பாதிப்புகள், இவ்வளவு ஊனங்கள், இவ்வளவு குடும்ப வன்முறைகள், சமுதாய வன்முறைகள், இவ்வளவு பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் எல்லாம் இதை தடுக்கக்கூடிய மனப்பான்மையில் இல்லை. அவங்க இதன் மூலமாக தான் வருமானம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. டாஸ்மார்க் மூலமாக, பல மதுக்கடைகள் மூலமாக அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்தக்கூடியவர்களாக, இலவசங்களை எல்லாம் தரக்கூடியவர்களாக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய நலனை நாடக்கூடியவர், மக்களுடைய நலனை நாடக்கூடியவர்களாக, இளையவர்களுடைய நலனை நாடக்கூடியவர்களாக, வளர்ச்சியை நாடக்கூடியவர்களாக இல்லை. இப்போ நாம தான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சூழ்நிலையை, சுற்றுமுறை இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் ஏராளம் கொடூரமான சம்பவங்கள் நடக்கிறது. மகாராஷ்டிராவில் புனேவில் ஒருத்தன் 17 வயசை சார்ந்த ஒரு இளைஞன் மது போதையில் கார் ஓட்டி கொண்டு போகிறான், ரொம்ப வேகமாக போகிறான், போதையில் போகிறான், ஒரு 2 வீலர் மேலே போய் விடுறான். இந்த 2 வீலரில் யார் போனாங்க தெரியுமா? ஒரு தம்பதியர், ஒரு கணவன் மனைவி போகிறாங்க. அவன் அடித்த அடியில் அவங்க தூக்கி வீசப்படுறாங்க, 2 பேரும் ஸ்பாட் அவுட். அதே மகாராஷ்டிராவில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 24 வயது ஏறக்குறைய அவன் வாகனம் ஓட்டுகிறான், டிரைவர்கிட்ட பிடுங்கி இவன் வாகனம் ஓட்டுகிறான். அப்போது அவனும் இதே போல் ஒரு கணவன் மனைவியை பைக்கில் போய் விடுறான். கணவன் தூக்கி எறியப்பட்டார், அவர் படுகாயத்தோடு உயிர் தப்பி விட்டார். இந்த மனைவி எங்கன்னு தேடுறாங்க. இந்த பம்பர் இருக்குல்ல, கார் பம்பருக்கு முன்னாடி சக்கரை இருப்பார், அங்கே மாட்டிக்கொண்டு ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் அளவுக்கு இழுத்து கொண்டு போய் அங்கே போய் இறந்து போயிருக்காங்க அந்த அம்மா. இவனும் போதையில், மது போதையில் வாகனம் ஓட்டுவதனால் ஏற்படக்கூடிய விபத்து, மது போதையினால் வன்முறை, மது போதையினால் குடும்பத்தில் மனைவியை துன்புறுத்துறது, குழந்தைகளை துன்புறுத்துறது, இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கிறது என்றால் இது ஏதோ சாராயத்தில் பீரில் மட்டும் இருக்கிறது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இது கஞ்சாவிலும் இதே போதை தான் இருக்கிறது, அபின்லேயும் இதே போதை தான் இருக்கிறது. இவர்கள் ஏதோ சிறப்பை எடுத்து பயன்படுத்துகிறார்களே, போதைக்கு போடுகிறார்களே, ஹான்ஸ் போன்றதெல்லாம் இதே போதை தான் அதில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடியது அனைத்துமே ஹராம், தடுக்கப்பட்டது என்றார்கள். எது சாப்பிட்டால் அதிகமாக போதை ஏற்படுமோ அது குறைவானதும் சாப்பிடக்கூடாது என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இதெல்லாம் அல்லாஹ் அப்படியே காரணங்களோடு தெளிவுபடுத்துகிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லஹு துஃப்லிஹூன். இந்த மது, சாராயம், அதே மாதிரி பலி கேட்ப, அதாவது அம்பு வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க.
ஜோசியம் பார்க்கறது, இந்த சிலைகளை வச்சு வணங்குறது, இது எல்லாம் அருவருக்கத்தக்கது, ஷைத்தானுடைய நடவடிக்கை. விலகி கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடையலாம். மதுவை விட்டு விலகி கொள்ளுங்க, சூதாட்டத்தை விட்டு விலகி கொள்ளுங்க, ஜோசியம் பார்க்கக்கூடிய விஷயத்தை விட்டு விலகி கொள்ளுங்க, சிலை வழிபாடிலிருந்து விலகி கொள்ளுங்க, நீங்கள் வெற்றி பெறலாம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் இன்னமா யுரீது ஷைத்தானு ஐ யூகியா பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் சாராயத்தின் மூலமாக, மது மூலமாக, போதையின் மூலமாக, அதே மாதிரி சூதாட்டத்தின் மூலமாக உங்கள் மத்தியில் பகைமையை ஏற்படுத்த அவன் ஷைத்தான் ஆடுறான். மதுவை குடித்தா உங்கள் மத்தியில் சண்டைகள் ஏற்படும், பகைமைகள் ஏற்படும். சூதாட்டத்தின் மூலமாக அதே பகைமை ஏற்படும். தொழுகையினுடைய நினைவே வராது, தொழணுன்ற எண்ணம் வராது. அந்த எண்ணத்தை விட்டு ஷைத்தான் அப்புறப்படுத்திடுவான். எனவே இதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இதெல்லாம் ஷைத்தானுடைய சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஷைத்தான் உங்களை தூண்டுவான், விலகி கொள்ளுங்க, எச்சரிக்கையாக இருங்க நல்லா சொல்கிறான். ஆக இளமை பருவத்தில் முக்கியமாக எதிர்கொள்ளக்கூடிய சவாலாக இருக்கிறது. அப்போ எல்லா பெற்றோர்களும் இதை உன்னிப்பாக கவனித்து தன்னுடைய பிள்ளையை சரியான முறையில் கவனித்து வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதில் இஸ்லாம் மட்டும்தான் மது போதையை தடுத்துருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நம்ம ஒரு கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்துருக்குன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்களுடைய சுக துக்க நிகழ்வில் மது இருக்கும், சாராயம் இருக்கும். நீங்கள் எந்த உயர்ந்த அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், எந்த மதத்தை சார்ந்தவங்க எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அவங்களுடைய பண்டிகையில் போதையை கொண்டு வருவாங்க. பண்டிகையின் மூலமாக போதையை சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுக நிகழ்ச்சியில் போதையை பரிமாறிக்கொள்வாங்க. இறந்து போகக்கூடிய துக்க நிகழ்ச்சியில் போதையை எடுத்துக்கொள்வாங்க. நீங்கள் இஸ்லாத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். நோன்பு பெருநாள் என்ற ஒரு பெருநாள் நம்ம கொண்டாடுவோம், ஹஜ்ஜு பெருநாள்னு ஒரு கொண்டாடுவோம். குடிகாரன் சில பேர் இருக்கான் பாருங்க, முஸ்லீம்களில் ஒரு 1000ல் 2 பேர், 1000ல் 5 பேர் குடிகாரன் இருப்பான்ல, இவன் கூட அந்த 2 பெருநாள் குடிக்க மாட்டான். இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பே என்னென்னா, மது பற்றியான வெறுப்பு எவ்வளவு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பண்டிகை தினம் என்றாலேயே அதிகமான கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகுதுன்ற பட்டியல் வெளியிடுவான். தீபாவளிக்கு எவ்வளவு மது விற்பனையானதுன்னு ஒரு பட்டியல் வெளியிடுவான். பொங்கலில் எவ்வளோ மது விற்பனையானதுன்னு பட்டியல் வெளியிடுவான். ரம்ஜானுக்கு இவ்வளவு மது விற்பனையானது நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஒருத்தர் இறந்தவங்களுடைய வீட்டில் குடிகாரர்களாக உட்கார்ந்துருந்தாங்க, அப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் காட்ட முடியுமா? கல்யாண விருந்தில் சுன்னத் ஜமாத் போன்றவங்க ஆடம்பரமாக திருமணம் நடத்துவாங்க, நம்மளாம் அதை ஆதரிக்கிறது இல்லை. அவங்களுடைய ஆடம்பர திருமணத்தில் கூட பந்தியில் மது இருக்காது, அது கூட தவறு என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கூட மதுவில தவறு என்று விளங்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் உள்ள எந்த மதமும் எந்த கொள்கையும் இந்த மதுவை இஸ்லாம் தடுத்தது போல தடுக்கவில்லை. இஸ்லாம் இதற்கு வெறுப்பு காட்டியது போல வெறுப்பு காட்டவில்லை. அனைத்து போதைகளையும் தடுக்கிறது. ஏதோ மதுவை மட்டும் தடுத்துட்டு மற்றதெல்லாம் நீ சாப்பிடுன்னு சொல்லலை இஸ்லாம், அதுவும் தடுக்கிறது. கஞ்சாவில் உனக்கு போதை வருது, அதுவும் தடை. ஹான்ஸ் மாணிக் சேர்ந்து பான் பராகல் உனக்கு போதை வருது, அதுவும் தடை. பீரில் உனக்கு போதை வருது, அது தடை. எதில் எல்லாம் உனக்கு எந்த அளவுக்குனா, பழைய சோறு இருக்கு பாருங்க, பழைய சோறை ஊற வச்சிங்கன்னா 3 நாள் அது போதையாக மாறிடும். பழைய சோறு இருக்கா இல்லையா, 3 நாள் தாண்டி நீங்கள் வச்சா என்ன ஆகும், அது போதையாக மாறிடும். அது கூட தடை என்று இஸ்லாம் சொல்கிறது. பேரிச்சம்பழத்தை ஒரு தண்ணியில் ஊற வச்சு 5 நாள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது போதையாக மாறிடும், அதுவும் இஸ்லாம் தடுக்கிறது. திராட்சையை எப்படி நீங்கள் குறிப்பிட்ட நாள் ஊற வச்சா அது மதுவாக மாறிடும், போதையாக மாறிடும், அது தடுக்கிறது. கல் இருக்கு பாருங்க, தென்னங்கல், பனங்கல் தென்னங்கல்னு சொல்லுவாங்க, அதில் சுண்ணாம்பு ஏதோ தடவுவார்கள். சுண்ணாம்பு தடவுன நிலை ஒன்று, சுண்ணாம்பு தடவாத நிலை ஒன்று. சுண்ணாம்பு தடவப்பட்டதில் போதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பதனின்னு சொல்லுவாங்களா தானே, பதனி என்று நீங்கள் குடிப்பீங்களா, அதில் போதை இருக்காது. பதனி இல்லாத நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் போதை. இஸ்லாம் அனைத்து போதைகளையும் தடுக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாம் குடிகாரர்களாக இருந்தவங்க, அவங்கள தான் நபிகள் நாயகம் தூதராக வர்றாங்க. இந்த இறை வசனங்கள் மூலமாக தான் அவங்கள மாற்றுறாங்க. குடிக்கக்கூடாதுன்றதை ட்ரம்மாக கீழே ஊற்றுறாங்க. மதீனாவே 6 பெருக்கு எடுத்து ஓடுது சாராயமாக.
அவ்வளவு குடிகாரர்களாக இருந்தவங்க ஏன் திருந்துறாங்க? அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இறையச்சம். அல்லாஹ் சொல்லிட்டான்ல, நம்ம எப்படி குடிக்க முடியுன்ற அந்த பயம் தான் அவங்கள மாற்றுனது. அப்போ அவ்வளவு குடிகாரர்களாக இருந்தவர்கள் ஒரு நிமிஷத்தில் அதிலிருந்து வெளியே வர்றாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் இதிலிருந்து வெளியே வரமாட்டாங்களா? நம்ம எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம் என்பதை வச்சு தான் இருக்குது. எப்படி அவங்கள அல்லாஹ் சம்பந்தமான வல்லமையை, ஆற்றல் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறோம்? அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்பேற்பட்டவன் என்ற அவனுடைய தகுதியை சொல்லி கொடுக்கறதெல்லாம் இருக்குது. இப்போ இறையச்சம் மட்டும்தான் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட நம்ம தப்ப முடியாது என்ற எண்ணம் மட்டும்தான் ஒருவனை தீமையை விட்டு விலக்குமே தவிர, நீங்கள் அடிக்கிறதுனாலையோ உதைக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ ஒருத்தன் மாறிட மாட்டான். நீங்கள் அடிக்கிறத பயந்துட்டு ஒருத்தன் குடிக்காமல் இருக்கிறான்னா, நீங்கள் இல்லாத இடத்துல குடிக்கக்கூடியவனா மாறிடுவான். போலீஸை பயந்து, அதிகாரிக்கு பயந்து ஒருத்தன் குடிக்காமல் இருந்தான்னு சொன்னால் போலீஸ் இல்லாத இடத்துல குடிப்பான். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், இறையச்சத்தை அவசியமாக சொல்கிறது. திருக்குறானில் பல வரலாறுகள் இறையச்சத்தை சார்ந்ததாக இருக்குது. லுக்மான் என்ற ஒரு நல் மனிதரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. லுக்மான் என்ற நல்ல மனுஷன் தன்னுடைய பையனை எப்படி வளர்த்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அதில் முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா? மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அவனை மட்டுமே வணங்கு. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வோட மற்றவர்களை வணங்குவது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார். அந்த மகன் இடத்துல சொல்கிறார், மேல் நிறைய அறிவுரை சொல்கிறார். அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு விதை ஒரு வானங்களில் மறைந்து இருந்தாலோ, பூமியில் மறைந்து இருந்தாலோ, ஒரு பாறைக்குள் சின்ன ஒரு விதை மறைந்து இருந்தாலும் கூட அதை வெளியே கொண்டு வருவதற்கு ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் என்றதை கிளாஸ் எடுக்கிறார். தன்னுடைய மகனுக்கு லுக்மான் என்ற நல் மனிதர் அல்லாஹ்வுடைய வல்லமையை பாடம் எடுத்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, இது ஏதோ கதை கேட்டு போகிறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? லுக்மான் என்ற ஒரு மனிதர் இருந்தார், தன்னுடைய பையனுக்கு இப்படிலாம் அறிவுரை சொன்னார் என்ற கதை கேட்பதற்கு அல்லாஹ் சொல்கிறானா? இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிய வைத்தால் அப்போதுதான் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் ஒருவன் பயப்படுவான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய விதத்தில் கட்டுப்படுவான். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லித்தரலன்னா, அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் சொல்லித்தரலன்னு சொன்னால், அல்லாஹ் அனைத்துக்கும் செய்து முடிப்பதற்கு தகுதியானவன், சக்தி வாய்ந்தவன் என்பதை சொல்லித்தரவில்லை என்றால் உங்களை என்ன மாதிரி நினச்சிக்குவான் அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எப்பேற்பட்டவன் நினைக்கிறோம்? அவன் சாப்பிட மாட்டான். ஒரு இறைவன், அவன் சாப்பிட மாட்டான், அவன் தூங்க மாட்டான், அவனுக்கு சின்ன தூக்கமும் வராது, பெரிய தூக்கமும் வராது. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி மனைவி அவனுக்கு கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பிள்ளைகள் அவனுக்கு இல்லை, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பெற்றோர் அவனுக்கு கிடையாது, மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவு அவனுக்கு கிடையாது. எல்லாத்தையும் படைத்து எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அவனிடத்தில் எதுவுமே மறையாது. இப்படி விரிவாக அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம சொல்லி கொடுக்கறதுல நம்ம தீமையிலிருந்து காப்பாற்றலாம். ரபியா பின் காபல் அஸ்லமி என்ற ஒரு நபி தோழருங்க. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு இரவு தங்குவதற்கு அனுமதி கேட்குறார். எதற்காக? ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், நபி, அல்லாஹ்வுடைய நபியாக இறை தூதராக இருக்கிறதுனால அவங்களுக்கு பணிவிடை செய்யலாம், உதவி செய்யலாம், நமக்கு நன்மை கிடைக்குன்ற எண்ணத்தில் வர்றார். ரசூலுல்லாஹ் நைட்லாம் தங்கி தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க இல்லையா, தண்ணீர்லாம் கொண்டாந்து வைக்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவருடைய பணிவிடையெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, சல் யா ரபியா, உனக்கு என்ன தேவையோ கேள், நான் தர்றேன்றாங்க. நீ பணிவிடை செய்கிறது ஏதோ ஒரு உதவிக்காக ரசூலுல்லாஹ் உதவி செய்வாங்க என்ற கருத்தில் தானே நீ செஞ்சுருக்கன்ற கருத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ கேள் நான் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் கேட்கிறார், அஸ்அலுக முராஃபகதக பில் ஜன்னா, எனக்கு என்ன வேணும்னா சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்குறேன். சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று முறையிடுகிறார் ரபியா. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சொல்கிறாங்க, அவ கைர தாலிக்க, வேற ஏதாவது கேளுன்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் கேட்ட நோக்கம் அது இல்லை. உலக ரீதியாக ஏதோ பணம் காசு வெள்ளி தங்கம் ஒட்டகம் குதிரை ஆடு ஏதாவது கேட்பாரு, கொடுத்துடலாம் என்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவர் சொர்க்கம்னு கேட்ட உடனே, சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்ட உடனே
ரசூலா என்ன செய்கிறாங்க? வேற கேளுன்றாங்க. அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு அதான் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணான்றார். இப்போ ரசூலா அவருக்கு சொன்ன பதில் முக்கியமான பதில். சொர்க்கத்தில் அடையிறது மிகப்பெரிய விஷயம், அதுவும் நபியோட இறை தூதரோட எங்கிட்ட நீ இருக்க வேண்டும் என்றால் ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி சுஜூத், எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். நபி இல்லையா ரசூலுல்லாஹ், நபி தானே, எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அதே போல் அதிகமாக சஜிதாவில் நீ ஈடுபட வேண்டும், சஜிதாவில் நீ ஈடுபட வேண்டும் என்று ரசூல்லா அவருடைய கோரிக்கைக்கு பதிலாக சொல்கிறாங்க. சஜிதாவில் ஈடுபட வேண்டும் என்றால் சஜிதா என்பது தனியாக செய்யக்கூடிய சஜிதா கிடையாது. சஜிதா என்பது சிரவணக்கம், என்பது தொழுகையில் உள்ள சஜிதா, தொழுகையில் உள்ள சிரவணக்கம் அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நீ தொழுகையில் ஈடுபட்டால்தான், எனக்கு இறை தூதர் என்ற முறையில் நீ உதவினால்தான் சொர்க்கம் அடைய முடியும், நீ என்னோடு தோழமையாக இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர், நபிகள் நாயகம் காலத்தில் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வரும்பொழுது ரசூலுல்லாஹ் ஏதாவது பணிவிடை செஞ்சால் சொர்க்கம் கிடைச்சிருமா என்ற எண்ணத்தில் பணிவிடையை செஞ்சுட்டு, பணிவிடை செஞ்சிட்ட பிறகு ஏதாவது வேணுமாப்பா கேளு சொல்லும் பொழுது, சொர்க்கத்தில் உங்கள் கூட நான் இருக்கணும், ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி, அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இளமை பருவம் என்றால் இப்படியல்லவா கழிக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? பள்ளியில் அதிகமாக ஃபர்லு சுன்னத்தெல்லாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா? நம்ம மகன்களை, நம்முடைய மகள்களை கூப்பிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வைத்தால் சரியான முறையில் ஓதுவாங்களா? தொழுகை இல்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுமா என்று சொன்னால் சரியாக ஓதுவாங்களா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்துன்ற இந்த துவா ஓதுமான்னு சொன்னால் சரியாக பிழை இல்லாமல் அத்தஹியாத்து ஓதுவாங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற ஸலவாத் ஓதுங்கம்மா என்று சொன்னால் பிழை இல்லாமல் ஓதுவாங்களா? நம்ம பையன் ஓதுவானா? அவ்வளவு வேணாம். நாமே மௌத்தாயிட்டா எனக்காக என் பையன் முன்னாடி நின்று ஜனாசா தொழுக வைக்கணும். அவன் எனக்காக ஓதுறதுக்கு துவா மனப்பாடம் அவனுக்கு தெரியுமா? அல்லாஹும்ம கஃபிர் லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸிய முதுகலஹு, இந்த துவா அவனுக்கு தெரியுமா? நம்ம பொண்ணுக்கு தெரியுமா? ஜனாசா தொழுகையில் எனக்காக தொழணுமே, தெரியுமா? அப்போ இளமை பருவத்தை எந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த ரபியா பின் காபல் அஸ்லமி அவர்களுடைய கேள்வியும் ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலிருந்து நம்ம பிள்ளை வளர்ப்பில் வணக்க வழிபாடோடு பள்ளிவாசலோடு இறைவனுடைய உதவியை தேடக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாமும் தொழக்கூடியவர்களாக இருந்து நம்ம பிள்ளைகளையும் தொழக்கூடியவர்களாக உருவாக்கி பள்ளிவாசல் அதிகமாக தொடர்புள்ளவர்களாக உருவாக்கணும். நாம் தொழாமல் என் புள்ள மட்டும் தொழுதுறோன்னா தொழுதுருவானாவன்? நமக்கு ரசூல்லா மேலே நேசம் இல்லாமல் நீ ரசூல்லா மேலே நேசம் வைப்பான அவன் நேசம் வச்சிருவானா? என் பொண்ணு நேசம் வச்சிருமா? அல்லா மேலே நானே மதிப்பு வைக்கலை, என் பையன் என் பொண்ணு அல்லா மேலே மதிப்பு வச்சுருவாங்களா? அல்லாஹ் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும்னு நான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாதான் என் பிள்ளை அல்லாஹ் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுப்படணுன்ற நிலைக்கு வருவான். அப்போ வளர்ப்பு என்பது வெறும் வார்த்தையில் கிடையாது, அது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து நாவினால் உபதேசம் செய்யக்கூடிய முறையில் மாற்றங்கள் ஏற்படும். உண்மையா இல்லையா? இது ஏற்றுக்கிறீங்களா? அப்போ இதை யோசிச்சு பாருங்கள். நம்ம சமுதாயத்தில் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ மாற்றங்கள் வரும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், அம்ரு இப்னு அல் ஜமூஹ் என்ற ஒரு நபித்தோழர், ஒரு கால் ஊனமானவர், ஒரு கால் ஊனமானவர். நபிகள் நாயகம் காலத்தில் ரசூல்லா 19 போரில் பங்கெடுத்தாங்க. போர்க்களங்கள் என்பது இன்னொருவரை கொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, அநியாயத்திற்கு எதிராக ஒரு ஆட்சியாளர் இன்னொரு கவர்மெண்ட்டோட ஆட்சியோடு செய்யக்கூடிய போர் தான் ஜிஹாத். அதை தவறாக சொல்லி தப்பாக ஆக்கி விட்டுட்டாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய போர் என்பது ஒரு கவர்மெண்ட்டு இன்னொரு கவர்மெண்ட்டோட செய்யக்கூடிய போராகத்தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு கவர்மெண்ட்டாக மதீனால இருந்தாங்க, அவங்க இன்னொரு கவர்மெண்ட்டோட போர் செஞ்சாங்க. அதுக்கு தான் அரபியில் ஜிஹாத் என்று சொல்லப்படும். அந்த காலத்தில் இருந்த வாட்கள் ஆயுதங்களை வச்சு போரிடக்கூடிய நடைமுறை இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அந்த அநியாயத்துக்கு எதிரான போரில் அம்ரு இப்னு அல் ஜமூஹ் வந்து கேட்கிறார், ஊனமான காலோடு கேட்கிறார். இவர் கேட்கறது உஹது போரில்.
பத்ரு போருக்கு பிறகு நடந்த போர் தான் உஹது போர். உஹது போரில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் கால் ஊனமான நிலையில் இருக்கிறது, நான் இந்த போரில் கலந்து கொண்டு போரிட்டு எதிரியினுடைய வாள் என் உடலில் பட்டு அதன் மூலமாக நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் சொர்க்கத்தில் இருப்பேனா, சொர்க்கத்தில் என் கால் சீரான நிலையில் நான் இருப்பேனா என்று கேட்கிறார். என் கால் ஊனம் இல்லாமல் ஆரோக்கியமான நிலையில் நான் சொர்க்கத்தில் நான் இருப்பேனா என்று கேட்கிறார் அம்ர் இப்னு அல் ஜமூஹ். இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமான நிலையில் இந்த போர்க்களத்தில் நீங்கள் கொல்லப்பட்டால் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அகமதில் இந்த ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி போரில் ஈடுபடுகிறார், அவர் கொல்லப்படுகிறார், அவரோடு சேர்ந்து அவருடைய தம்பி மகனும் கொல்லப்படுகிறார், அவருடைய அடிமையும் கொல்லப்படுகிறார். அந்த 3 பேரையும் ஒரு கபரில் ரசூல்லா ஒரே கபரில் 3 பேரையும் அடக்கம் செய்தார்கள் என்பதை பார்க்குறோம். அதில் ரசூல்லா சொன்னார்கள், க அன்னி அன்சுரு இலைக்க தம்ஷீ பி ரிஜ்லிக ஹாதிஹி சஹீஹத்தன் ஃபில் ஜன்னா. அம்ர் இப்னு அல் ஜமூஹ் இருக்கார்ல, அவரை பார்த்து ரசூல்லா சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் கால் சீரான நிலையில் ஊனம் இல்லாத நிலையில் இவர் நடந்து செல்வதை நான் காண்கிறேன் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. ஊனம் இல்லாத நிலையில் சொர்க்கத்தில் இவர் நடப்பதை நான் காண்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு அல் ஜமூஹ் என்ற நபித்தோழருக்கு சொன்னார். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? அம்ர் இப்னு அல் ஜமூஹ் எப்பேற்பட்டவர்னு தெரிந்து கொள்றதுக்காக. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ரசூல்லாவை கட்டுப்படணும், ரசூல்லாவுடைய வார்த்தையை மீறக்கூடாது, சொர்க்கத்தில் நாம் பெரிய பாக்கியத்தை அடைய வேண்டும், நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்பட்டாதான் நம்ம சொர்க்கத்தில் அடைய முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் ஊறி போனவராக இருக்காரா இல்லையா? அவர் இவருடைய மகன்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? இவருக்கு 2 மகன்கள், முஆத் முஅவ்வித். முஆத் முஅவ்வித் என்ற 2 பிள்ளைகள் இவருக்கு. பத்ரு போர்க்கள நேரத்தில் இவர்களுடைய சம்பவம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். முஆத் என்ற நபித்தோழரும் முஅவ்வித் என்ற 2 இளமை பருவத்தை சேர்ந்த சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்கன்னா அது ரொம்ப குழந்தைங்களும் கிடையாது, ரொம்ப பெரியவங்களும் கிடையாது, ரொம்ப ஓரளவுக்கு ஒரு 15, 16, 17, 18 மாதிரி உள்ள ஒரு வயசு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபித்தோழர் சொல்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இவர் தான் சொர்க்கவாசின்னு ரசூல்லாகிட்ட பேர் வாங்கினவர். இந்த கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு அத்தர் கரையோடு வருவார்ல, கேட்பாங்களே ரசூல்லா, என்னப்பா கரை, திருமணம் முடிச்சிட்டேன் அதான் கரை, என்ன மகர் கொடுத்த, பேரிச்சம்பளம் கொட்ட அளவுக்கு நான் மகர் கொடுத்தேன்லாம் சொல்லுவார், தங்கத்தை மகராக கொடுத்தேன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொல்கிறாரு, நான் பத்ரு போரில் நின்னேன், ஆயுதங்கள் வச்சு நான் நின்னேன் எதிரிகளை சந்திப்பதற்காக போர்க்களத்தில். என் பக்கத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் 2 சின்ன பிள்ளைங்க, என் வல பக்கத்துலேயும் இடப்பக்கத்துலேயுமே 2 குலாமைனி, 2 பெரியவங்க கிடையாது, 2 பேர் சின்னவங்க. அவங்கள நான் பார்த்துட்டு எனக்கு உள்ளத்தில் என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, பெரிய ஆளுங்க என் கூட பக்கத்தில் நின்னா நல்லா இருக்குமே, பெரிய ஆட்கள் என் கூட இருந்தால் நல்லா இருக்குமே நான் யோசித்தேன். நிற்கிறது யார் தெரியுமா? 2 பேரும், இந்த பக்கம் முஆத், அந்த பக்கம் முஅவ்வித், இந்த 2 பேர் நிற்கிறாங்க. முஆத் முஅவ்வித் என்ற 2 நபித்தோழர்கள் நிற்கிறாங்க. அவங்க இவர்கிட்ட கேட்குறாங்க, யா அம்மி, சித்தப்பாவே, இங்கே அபூ ஜஹல்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் காட்ட முடியுமா நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்க. அபூ ஜஹல் தான் ஆக பெரிய விரோதி, எதிரி, எதிர்காலத்திலேயே மிகப்பெரிய எதிரியாக நிற்கக்கூடியவன் அபூ ஜஹல். அவனை கொன்றால் பெரிய பலவீனம் அடைஞ்சிடும் எதிரி களத்துக்கு. அவங்கள கேட்குறாங்க, எதுக்குப்பா நீ கேட்குறன்னு இவர் கேட்குறார். ஏன் அவனை எதுக்கு அபூ ஜஹல்னு கேட்குற? இல்லை, யசுப்பு ரசூலுல்லா, அவன் ரசூல்லாவை போய் திட்டுறானாமே, அவன் ஒரு கை பார்க்கலாம் தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம் 2 பேரும் சொல்கிறாங்க. சொல்கிற பதில் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க சொல்கிற பதில் ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே வாழை இவர் கை காமிக்கிறார், ஓ நீ கேட்டிய இந்த ஆள் தான் நீ கேட்ட அபூ ஜஹல், அவர் கை காட்டுறாரு. 2 பேரும் வாளை சுழன்று கொண்டு வேகமாக போய் போட்டியிட்டு கொண்டு அவருடைய தலையை தனியாக எடுத்து விட்டார்கள். போர்க்களத்தில் எடுத்து விட்டு 2 பேருடைய வாள்லையுமே ரத்தக்கரை. ரசூலா கிட்ட வர்றாங்க, நான் தான் அபூ ஜஹலை கொன்னேன், நான் தான் அபூ ஜஹலை கொன்னேன். ரசூலா 2 பேருடைய வாளையும் பார்க்குறாங்க, ரத்தம் 2 பேருடைய வாள்லையும் இருக்குது, நீங்கள் 2 பேரையும் கொன்று இருக்கிறீங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. இது போர்க்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். தனியாக எடுக்கக்கூடிய இடத்துல கொல்றது இல்லை. போர்க்களத்தில் வந்தாலேயே எதிரிகளை சந்தித்து கொல்றதுக்கு தானே போகிறோம், வேடிக்கை பார்க்குறதுக்காக போகிறோம்.
அப்போ முஆத் முஅவ்வித் அவர்களை உருவாக்குனது யார்? அவர் உருவாக்குனது யார்? அம்ர் இப்னு அல் ஜமூஹ் என்ற அவங்களுடைய தந்தை. அவர் எப்பேற்பட்டவராக இருந்தார்? இந்த போர்க்களத்தில் ஈடுபட்டால், என் கால் ஊனமான நிலையில் நான் போர்க்களத்தில் ஈடுபட்டால், அதன் மூலமாக நான் கொல்லப்பட்டால் நான் சொர்க்கத்தில் இருப்பேனா, நான் ஊனம் இல்லாத நிலையில் இருப்பேனா என்று நம்பி போர்க்களத்தில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரையே கொடுத்தாரே. அடுத்த போர் பத்ருக்கு பிறகு நடக்கக்கூடிய உஹது போரில் அவர் கொல்லப்படுறார். பத்ரு போரில் இவங்க 2 பிள்ளைகளுடைய சம்பவம் இது. அப்போது யோசிச்சு பாருங்கள், நாம் இந்த மார்க்கத்தின் மேலே மதிப்பு வச்சாதான் நம்ம பிள்ளைகள் இந்த மார்க்கத்தின் மேலே மதிப்பு வைப்பார்கள். நாம் அல்லாவை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கினாதான் நம்முடைய பிள்ளைகள் அல்லாவை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்குவாங்க. நாம் தொழுகையில் ஈடுபட்டாதான் நம்முடைய பிள்ளைகள் தொழுகையில் ஈடுபடுவாங்க. நாம் ஹராமான காரியத்தை விட்டு விலகினாதான் நம்முடைய பிள்ளைகளும் ஹராமான காரியத்தை விட்டு விலகுவாங்க. நாமே வட்டிக்கு வாங்கினா, நாமே வரதட்சணை வாங்கினா, நாமே தவறான வழியில் பொருளாதாரம் ஈட்டினா, தவறான செயல்களில் ஈடுபட்டால் நம்முடைய பிள்ளைகள் மாறுவாங்களா? அம்ர் இப்னு அல் ஜமூஹ் அவர் உருவாக்கிய 2 சிங்கங்கள் எப்படி இருந்தாங்க? அப்படியே புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது என்றால் அவருடைய பெற்றோர் தந்தை ஒரு காரணம். இப்படி அநேக சம்பவங்கள்ங்க நிறைய இருக்கு. 70 காரிகள் மனப்பாடம் செய்த 70 காரிகள் சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? 70 குரானை மனப்பாடம் பண்ண 70 காரிகள். நாம் இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கெல்லாம் குனூத் நாசிலா ஓதுறோம்ல, இறைவா பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய இந்த பலவீனமான மக்களை நீ காப்பாற்று, இவர்களுக்கு கொன்றொடிக்கக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேல் நாட்டை நீ அழித்து விடு கேட்குறோம்ல. இதுதான் குனூத் நாசிலா. கடமையான தொழுகைக்கு பிறகு ருக்குவுக்கு பிறகு கடைசி ரக்காத்தில் ருக்குவுக்கு பிறகு கையேந்தி கேட்கக்கூடிய துவா தான் குனூத் நாசிலா. எந்த பகுதியில் எந்த நாட்டில் ஒரு பலவீனமான நிலையில் முஸ்லீம்கள் இப்படி கொல்லப்படுறாங்களோ, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ, அது போன்ற நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்கிட்ட கையேந்தணும். இவர்களை கொன்றொழிக்கக்கூடிய, இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அவனுக்கு எதிராக அல்லாஹ்கிட்ட கையேந்தணும். இதுதான் குனூத் நாசிலா. ரசூல்லா இங்கே தான் அதை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 70 காரிகள் குரானை மனப்பாடம் பண்ணவங்க, குரானை முழுவதுமாக மனப்பாடம் பண்ணவங்க தான் காரிகள்னு சொல்லுவாங்க. குர்ராக்கள். இந்த குர்ராக்கள் காரிகள் 70 நபர்கள் எங்கே கொல்லப்படுறாங்க? நபிகள் நாயகம் கூட இருந்த குரானை மனப்பாடம் பண்ண 70 காரிகள் எல்லாம் இளைய வயது தான். பெரிய பெரிய வயசானவங்களாம் ரொம்ப கம்மி தான். அதில் ரசூல்லா கிட்ட ஒரு கூட்டம் வர்றாங்க. ரில், ஜக்வான் போன்ற, முலர் போன்ற பல கூட்டம் வர்றாங்க. வந்து எல்லாம் காஃபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ரசூல்லா கிட்ட சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பொய் சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், முஸ்லீம் ஆகிவிட்டோன்னு பொய் சொல்லி நபிகள் நாயகம் நம்பிட்டாங்க. பொய் சொன்னாங்க, ரசூல்லா உண்மைன்னு நினச்சி நம்பிட்டாங்க. எங்களுக்கு கல்வியை சொல்லித் தருவது, குரானை சொல்லித் தருவதற்கு, பிரார்த்தனை, துவா போன்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களை அனுப்புங்கன்னு கேட்டாங்க. ரசூல்லா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக இவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று 70 நபர்களை அவங்க கூட அனுப்பி வச்சாங்க. ரசூல்லா அழைச்சிட்டு போனவங்க பாதி வழியில் நிற்க வச்சு ஆயுதங்கள் எடுத்து இவங்களை 70 பேரையும் கொண்டுட்டாங்க. இதான் 70 காரிகள் கொல்லப்பட்ட சம்பவம். நபிகள் நாயகம் கிட்ட பொய்யாக நடித்து முஸ்லீம் ஆகிட்டோம் என்று பொய் சொல்லி அந்த 70 குரானை மனப்பாடம் செய்த காரிகளை வழியிலே கொலை செய்தார்கள். கொல்லப்பட்ட உடனே ரசூல்லா இங்கே சொல்கிறாங்க, சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர் என்ற விஷயத்தை ரசூல்லா சொல்லி 1 மாத காலம் ரசூல்லா குனூத் நாசிலா ஓதினார்கள். இறைவா இவர்களை நீ நாசமாக்கி விடு, இவர்களை கொன்றார்களே இவர்களை நாசமாக்கி விடு, இந்த மூமின்களை பொருந்திக்கொள் என்ற அடிப்படையில் ரசூல்லா துவா கேட்டாங்க. இந்த 70 காரிகள் எப்படி இருப்பார்கள் என்ற ஹதீஸ் சஹி முஸ்லீமில் வருகிறது. இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பகல் நேரம் வந்துவிட்டால் மலைக்கு சென்று விறகுகளை எல்லாம் வெட்டி சேகரித்து அதை கொண்டு வந்து அதை விலைக்கு விற்பார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய கிரயத்தை, காசை வைத்து கொண்டு உணவை வாங்கி கொண்டு ஏழை எளியவர்களுக்கும் திண்ணையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உணவு கொடுப்பார்கள். விறகுகளை எடுத்துக்கொண்டு சுமந்துக்கிட்டு வந்து அதை விற்று காசாக்கி ஏழை எளியவருக்கு, திண்ணை தோழர்களுக்கு உணவு கொடுக்கறது. அதே மாதிரி வந்து பள்ளிவாசலில் தண்ணி இருக்காது, நீண்ட நெடிய தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து பள்ளிவாசலில் கொண்டு வந்து ஊற்றுவார்கள். மூன்றாவது என்ன செய்வார்கள் என்றால், இரவு நேரம் வந்துவிட்டால்
எல்லாரும் ஒன்று கூடி தான் கற்ற குரானை தாங்களும் ஓதி பிறருக்கும் குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யத்ததாரசூன பில்லைல் வ யதஅல்லமூன், தான் கற்ற கல்வியை குரான் வசனங்கள் எல்லாம் தானும் மனப்பாடம் செய்து பிறருக்கும் மனப்பாடம் செய்ய வைப்பார்கள், பிறருக்கும் அந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பார்கள். இப்பேற்பட்ட 70 நபர்கள் கொல்லப்படுறாங்க. சாதாரண நபர்களா இவங்க? பொறுக்கி எடுத்த முத்துக்கள்னு சொல்லணுமா இல்லையா? அவங்களெல்லாம் பகல் நேரம் வந்தால் சமுதாய பணி, பள்ளிவாசலுக்கு கொண்டு தண்ணீரை ஊற்றுற பணி, இரவு நேரத்தில் குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு 70 நபர்கள் ரசூலா உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சமூகத்தை அப்படியே கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். குரானை நம்ம பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய வைக்கிறதுல மதிப்பு கொடுக்குறோமா? பள்ளிவாசலில் தண்ணீர் கொண்டாந்து போடுறதுல மகத்துவம் இருக்கிறதுன்ற புரிய வச்சுருக்கிறோமா? நம்ம உழைச்ச காசில் 4 பேர் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் என்றதில் மகத்துவம் இருக்கிறது என்றெல்லாம் புரிய வச்சுருக்கிறோமா? இப்போ ரசூல்லா காலத்தில் உருவாக்கப்பட்ட இளைஞர்களை எல்லாம் பார்த்தால் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆக நம்முடைய பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடியவர்களாக விடணும், சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். அப்போதுதான் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாறுவார்கள். ஆக இப்படி பல சம்பவங்கள் நம்ம பார்க்குறோங்க. இளைய பருவத்தில் அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து, அவன் கண்காணிக்கிறான் என்ற அச்சத்தோடு அவன் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அந்த ஹலாலில் ஈடுபட்டு, அவன் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த ஹராம்கள்லாம் விட்டு விலகி, அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு போன்ற எதையெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ கடமைகளை நிறைவேற்றி மற்றவர்களுடைய உரிமையில் கை வைக்காமல், மானத்தோடு விளையாடாமல், உடைய பொருளாதாரத்தை அபகரிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளையும், பெண் குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் இப்படிப்பட்டவர்களாக உபதேசம் கொடுத்து அவர்கள் தவறான வழியில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று அவர்களை கண்காணித்து நல்வழியில் நாமும் நடந்து நம்முடைய பிள்ளைகளையும் நல்வழியின் பக்கம் நடப்பதற்கு ஐவேளை ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆண்களையும் வீட்டில் பெண்களையும் நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.